2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு சில மாதங்களே உள்ள நிலையில் தாவேகா கட்சி தயாராகி வருகிறது இந்த தேர்தலை எதிர்கொள்வதற்காக. இதற்காக தென் மாவட்டத்தில் முதல் மாநில மாநாடு வரும் 21ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்ம செய்தியாளர் சத்யகுமார். வணக்கம் சத்யகுமார். தென் மாவட்டத்தில் தாவேகாவின் முதல் மாநாடு நடைபெற இருக்கிறது. இதில் எவ்வளவு பேர் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? இதற்கான ஏற்பாடுகள் எந்த அளவில் நடைபெற்று வருகின்றன? கள விவரங்கள். தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் தமிழக வெற்றி கழகம் அந்த தேர்தலை சந்திக்க தயாராகி வருகிறது. அந்த வகையில் மதுரை பாராபத்தி பகுதியில் உள்ள ஒரு தனியார் இடத்தில் வருகிற ஆகஸ்ட் 25ஆம் தேதி தாவேகாவின் 2வது மாநில மாநாடு நடைபெறும் என அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிவித்திருந்தார். அதன்படி பார்த்தோமானால் கடந்த ஜூலை 16ஆம் தேதி இந்த மாநாட்டிற்கான முகூர்த்தக்கால் நடும் பணி நடைபெற்று அதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. அதில் இந்த கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் பங்கேற்றிருந்தார். அதைத் தொடர்ந்து இந்த மாநாட்டிற்காக அனுமதி வாங்குவதற்கு காவல்துறையிடம் மனு அளிக்கப்பட்டிருந்தது. அப்போது ஆகஸ்ட் 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி இருப்பதால் அதற்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும், எனவே சில சட்ட சிக்கல்கள் இருக்கிறது, எனவே இந்த தேதியை மாற்றி அமைக்க வேண்டும் என்று காவல்துறை சார்பாக ஒரு அறிவுறுத்தப்பட்டிருந்த நிலையில் அதை ஏற்று வருகிற ஆகஸ்ட் 21ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று இந்த மாநாடு நடைபெறும் என அந்த கட்சியின் தலைவர் விஜய் அறிவித்திருந்தார். இன்னும் 2 வாரங்களே உள்ள நிலையில் இந்த மாநாட்டிற்கான முன்னேற்பாடு பணிகளை தீவிரப்படுத்துவதும் தற்போது அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அந்த வகையில் கிட்டத்தட்ட 500 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த இடத்தில் நிலங்களை சமம் செய்யப்பட்டு தற்போது இந்த பார்த்தோம்னா இந்த பிரம்மாண்ட மேடைகளானது அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதைத் தொடர்ந்து இந்த எதிரே இருக்கக்கூடிய இந்த வரக்கூடிய அந்த ஆடியன்ஸ் அமர்வதற்கான மேடைகள் அதற்கான பேரிகேடுகள் அமைக்கும் பணிகளும் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த மாநாட்டிற்காக பார்த்தோமேனால் புஷி ஆனந்த் சார்பாக இந்த அனுமதி கேட்டு காவல்துறையிடம் மனு அளித்திருந்தனர். அதற்கு காவல்துறையினர் சில கேள்விகளை முன்வைத்திருந்தனர். தற்போது அதற்கு தாவேகா சார்பாக 42 கேள்விகளுக்கு பதிலளிக்கப்பட்டுள்ளது. முக்கியமாக பார்த்தோமேனால் இந்த மாநாட்டின் முக்கிய நோக்கம் தாவேகாவின் கொள்கை கோட்பாடுகளை மக்களிடம் கொண்டு செல்வதற்காகவும், மேலும் நிகழ்ச்சியின் நிரல் என்னவென்று பார்த்தோமேனால் முதலில் கட்சி கொடி ஏற்றப்பட்டு உறுதிமொழி எடுக்கப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு பின்னர் விஜய் அவர்களின் உரை இறுதியாக இருக்கும் என்றும் அதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாகவும், இந்த மாநாட்டில் தாவேகா தலைவர் விஜயை தவிர முக்கிய பிரமுகர்கள் யாரும் இல்லை என்றும் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் மதுரை விமான நிலையம் வரும் விஜயை வரவேற்க வழியில் எந்தவித ஏற்பாடுகள் இல்லை என்றும், முக்கியமாக இந்த மாநாட்டில் 1,26,000 ஆண்கள் மற்றும் 25,000 பெண்கள், அதைத் தொடர்ந்து 4,500 முதியவர்கள், 500 மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்குவதாகவும், மேலும் பார்த்தோமேயானால் இந்த மாநாட்டில் குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு அனுமதி இல்லை என்று தாவேகா சார்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் 300 பேருந்துகள், 750 வேன்கள் மற்றும் 1000 இருசக்கர வாகனங்கள் வர வாய்ப்புள்ளதாகவும், இதற்கு மாநாட்டிற்குள்ளே வருவதற்கும் வெளியே செல்வதற்கும் 18 வழித்தடங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் பெண்களுக்கு என்று தனியாக பெண் தன்னார்வலர்கள் இருப்பார்கள் என்றும், முதியவர்களுக்கு என்று தனியாக இருக்கைகள் அமைக்கப்பட உள்ளதாகவும் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வாகன நிறுத்தத்திற்கென்று சுமார் 400 ஏக்கர் இடம் தனியாக ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாநாட்டில் பார்த்தமையானால் மொத்தம் 90 பாக்ஸ்களாக அமைக்கப்பட்டு ஒரு பாக்ஸில் உள்ளே பார்த்தமையானால் அந்த வட்டத்திற்குள் 1,500 முதல் 2,000 நபர்கள் அமர்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளனர். மேலும் பார்த்தமையானால் இந்த மாநாட்டு திடலில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் அமர்வதற்காக இந்த இருக்கைகள் போடுவதற்காகவும் ஏற்பாடுகளானது செய்யப்பட்டுள்ளது. மேலும் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், இந்த மேடையில் சிறப்புரையாற்றுவதற்காக இந்த தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் மேடைக்கு ஏறிய பின் இந்த சுற்றி இருக்கக்கூடிய தனது தொண்டர்களை பார்ப்பதற்காக இந்த ரேம்ப் ஆனது கிட்டத்தட்ட ஒரு 800 அடிக்கு பிரத்யேகமாக தற்போது இதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. இதைத் தொடர்ந்து மற்ற மாநாடுகளை விட முக்கியமாக பார்த்தமையானால் இந்த மாநாட்டில் பகலில் இருந்தே காலையில் இருந்தே இந்த மாநாட்டிற்கு தொண்டர்கள் வர வாய்ப்புள்ளதால், மேலும் பார்த்தோம்னால் இந்த மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய விருதுநகர், ராமநாதபுரம், தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இந்த தொண்டர்கள் பங்கேற்க வாய்ப்புள்ளதால் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த காவல்துறையினர் தற்போது சில ஆலோசனைகளை வழங்கியுள்ளனர். அதைத் தொடர்ந்து இந்த கூட்டத்தில் காலை முதல் நடைபெறும் இந்த கூட்டத்தில் வரக்கூடிய தொண்டர்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படக்கூடாது என்பதற்காக பிரத்யேகமாக இந்த இடத்தில் பார்த்தோமேனால் ஒரு 750 இடங்களில் அந்த குடிநீர் குழாய்கள் தற்போது பார்த்தோமேனால் பூமிக்கு அடியில் தோண்டப்பட்டு பைப்புகள் அமைக்கும் பணிகள் நடைபெற்றது. இதில் பார்த்தோமேனால் 750 குழாய்கள் வைக்கப்பட்டு வரக்கூடிய தொண்டர்கள் அருகிலேயே இருக்கும் இடத்தில் தாங்கள்
குடிநீர் அருந்துவதற்கு தற்போது பிரத்யேக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாநாடு திடலை சுற்றி இருக்கக்கூடிய முக்கிய சாலைகள் மற்றும் மாநாடு பார்க்கிங் இருக்கக்கூடிய இடங்களிலும் பார்த்தமையானால் 5000 லிட்டர் அளவு கொண்ட சின்டெக்ஸ் தொட்டிகள் மூலம் குடிநீர் வைப்பதற்கு பிரத்யேகமாக இந்த ஏற்பாடுகளானது செய்யப்பட்டு வருகிறது. தென் மாவட்டத்தில் விஜயின் தனது பலத்தை காட்டுவதற்காக நடைபெறும் இந்த மாநாடு அரசியல் வட்டாரத்தில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது என்றே சொல்லலாம். உங்களுடைய கள விவரங்களுக்கு நன்றி சத்யகுமார். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம். பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும். Me too love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.